குறை சொன்னவன் இருந்த ஊர் எருசலேம். அந்த பக்கத்திலே போல தலைவர் 3.5 வருஷ ஊழியத்துல 2 தடவையோ 3 தடவை தான் எருசலேமுக்கு போறாரு. அதுவும் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு போறாரு. தேவாலயத்தில் நிக்கிறாரு, பண்டிகையை கொண்டாடுறாரு. மறுபடியும் ஊழியத்துக்கு கலிலேயாவுக்கு வந்துடுறாரு. உங்க ஊர் வேண்டாமா? உங்க அப்பா அம்மா வேண்டாமா? உன் சொந்தக்காரன் வேண்டாமா? உன் கூட பிறந்தவங்க வேண்டாமா? எருசலேமை விட்டுட்டு, நாசரேத்தை விட்டுட்டு, கேவலம் ஈனப்படுத்தப்பட்ட நாத்தம் முடிச்ச கலிலேயாவுக்கு வந்திருக்கிறீங்களே, என்ன விஷயம்? இயேசு சொல்லுவார், ஐ லவ் கலிலேயா, ஐ லவ் கலிலேயா, ஐ லவ் கலிலேயா, ஐ லவ் கலிலேயா. உங்க பேர் தான் ஐ லவ் ஜே ஐயா. ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து, ஐ லவ் கலிலேயா. இசையை ரசிக்கப்படாது, பாடணும், நீங்களும் பாடணும். இப்போ அந்த கலிலேயாவுக்கு பதிலா உங்க பேரை போட்டுறீங்களா? ஆண்டவரே, அப்படி பாடுறவங்க மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஒரு 5 நிமிஷத்துல பிரசங்கத்தை முடிச்சிருங்க. ஏன்னா ஐ லவ் கலிலேயா, ஐ லவ் கலிலேயா, I love Galilee. இயேசுவோட பாட்டு I love Galilee. ஜீசஸ் ஜெருசலேமுக்கு போலையா? அங்கதான் தேவாலயம் இருக்கிறது. I love Galilee. I love, I love, I love. ஆண்டவரே, படித்தவர்கள், பட்டதாரிகள், ஞானிகள், மேதைகள், அறிவாளிகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு பைத்தியத்தையா ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க? ஐ லவ் பைத்தியங்கள், ஐ லவ் அவர் சொல்வாரு, ஐ லவ் பைத்தியங்கள், ஐ லவ் பைத்தியங்கள். ஆண்டவரே, இந்த சாஞ்சபரா சும்மாவா இருக்க, என்ன செட்டப் பண்றா தெரியுமா? நாங்கெல்லாம் பாருங்க அப்படி எங்களை பயன்படுத்து. ஐ லவ் சேட்டக்காரன், He loves you, Jesus loves you. I love Galilee. உங்க பேர் போட்டுக்கோங்க. I love சாஞ்சபராஜ். உங்க பேர் நீங்க சொல்லுங்க. I love ஜெயக்குமார். Jesus loves ஜெயக்குமார். இது பரவாயில்லைங்க. ஏன் ஏசப்பா கலிலேயாவில் இருக்கீங்களே? கலிலேயா அப்படி உங்களுக்கு என்ன கலிலேயா மேல லவ் இல்லப்பா? அவளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானுங்க. இத்தனை ஆண்டுகள் அவங்க 2 பேரையும் கேவலப்படுத்தி ஈனப்படுத்தினாங்கல்ல. ஆக்சுவலா அந்த காயம் அவனுக்கு இருக்கோ இல்லையோ, அந்த காயம் எனக்கு இருக்குது. நான் அவன் கூட இருக்க விரும்புறேன். நானே மரித்தவனை உயிரோடு எழுப்பினது கலிலேயா, கடல் மேல் நடந்தது கலிலேயா, பேதுருவின் வலை கிழியத்தக்க மீன்கள் வந்தது கலிலேயா, குருடர்கள் பார்வையடைந்தது கலிலேயா, முடவர்கள் நடந்தது கலிலேயா, சூமின கையுடையவனுடைய கை சுகமானது கலிலேயா, அற்புதங்கள் செய்ததெல்லாம் கலிலேயா, 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 கலிலேயா. இது பரவாயில்ல பாஸ்டர். 12 சீசர்களை கூப்பிடுறாரு. 12 சீசர்கள் எல்லாம் கலிலேயாக்காரன், 11 பேர் கலிலேயாக்காரன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மேல போகும்போது மேகத்துக்கு நடுவுல தூதர்கள் வந்து சொன்னாங்கல்ல, கலிலேயராகிய மனுஷரே. என்னது? அப்ப என்ன அர்த்தம்? 11 பேர் எந்த ஊருக்காரன் பாஸ்டர்? 12 பேர்ல பாஸ்டர், 11 பேர் தானே சொல்றீங்க. இன்னொருத்தன் எங்க இருக்கான்? அவன் யாருன்னா, அவர் தான் எருசலேம்ல இருந்து வந்தார். அவர் கலிலேயா தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவர் வந்து எருசலேம் ரொம்ப எஜுகேட்டட் ஃபெல்லோ. அப்புறம் என்ன பண்ணுவார்னா, இயேசுட்டே குறை கண்டுபிடிப்பார். இந்த தைலத்தை நீங்க வித்து ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம். பணப்பை அவங்க எழுத இருந்துச்சு. அதுவும் ரபிகள் சொல்றாங்க, அவன் பணப்பைய வச்சிருந்து மட்டும் இல்ல, அப்பப்ப ஆட்டையை போட்டுருவானா பணப்பையில இருந்து. ஏன்னா இயேசுக்கு தெரியாது பாருங்க, எல்லாம் தெரியும் அவருக்கு.
பைக்குள்ள எத்தனை வெள்ளி இருக்குன்னு தெரியும். நம்மால லைட்டா வெள்ளி நவுட்டிடுவான். நம்மால இல்ல, அந்த ஆளு. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவனும் அவரை கொலை செய்வதற்கு உதவியா இருந்தவன் கலிலேயாக்காரன் கிடையாது. அவர் மட்டும் எருசலேம்காரரு. ஏன்னா அவரு நியாயப்பிரமாணத்துல தேர்ந்தவர், எல்லாம் தெரிஞ்சவர், குறை கண்டுபிடிக்கிறவர். இயேசு தெரிந்து கொள்ளலாம் பாருங்களேன். லூசு, கோவக்காரன், மெண்டல், உண்மைதானே? பைத்தியம், விவரம் தெரியாத கூமுட்டைகள், கள்ள கணக்கு எழுதுன மத்தேயோ, எப்படி கள்ள கணக்கு எழுதுன, எப்ப பார்த்தாலும் நெஞ்சில படுத்து தூக்குன யோவான். நோவாவா, தோமா, இந்த வாரேன் அவனுக்கு வாரேன். இந்த 11 பேரும் கலிலேயக்காரங்க. எந்த ஊரு? கலிலேயக்காரங்க. இது பரவாயில்ல சார். அவர் எந்த அளவுக்கு மனசுல கலிலேயா வச்சிருந்தாருன்னா, இவரை சிலுவையில் அடிக்கிறாங்க, உயிர் போகிறது, இவரை கொண்டு அடக்கம் செய்கிறார்கள். 3வது நாள் உயிர் தெழுகிறார். இவரை பார்ப்பதற்காக 3 சகோதரிகள், மகதலேனா மரியாள், கிளையோப்பா என்னும் மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள், 3 பேரும் போறாங்க. தலைவர் அங்க இல்ல. அப்புறம் மகதலேனா மரியாள்கிட்ட பேசுறாரு, நீ போய் சீசர்கள்ட்ட சொல்லு, நான் அவர்களுக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு போ. I love Galileya. I love பாருங்க. இந்த யூடியூப் வீடியோல இருந்து சிலர் எடுத்து ஐ லவ் கலிலேயா ஜான் ஜெபராஜ் நியூஸ் சாங்னு போட்டிருக்காங்க. அவர் மனசு ஃபுல்லா கலிலேயா கலிலேயா கலிலேயா. இந்த செபுலோனுக்கும் நப்தலிக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, செபுலோனுக்கும், செபுலோன் என்ன சொன்னாரு? நீ கடற்கரை அருகே குடியிருப்ப. இப்போ இவங்க 2 பேரும் எங்க குடியிருக்கிறாங்க? கலிலேயா கடல் பக்கத்துல. அந்த ஊர் எதுக்கு பக்கத்துல தான் இருக்கு? கடற்கரை. அது பெரிய, ஆக்சுவலா அது உப்பு கடல் கிடையாது, நல்ல தண்ணி கடல். நான் அங்க போயிருக்கிறேன். அது கடல் மாதிரி தெரியும், அந்த கடல் கிடையாது, அது கடல் தான் சொல்லுவாங்க. கலிலேயாவுக்கு பக்கத்துல தான் செபுலோனும் நப்தலியும் குடியிருக்கிறாங்க. இப்போ செபுலோன் என்ன சொன்னாரு? செபுலோன் என்ன சொன்னாரு? நீ என்ன முடிச்சிருவா, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவா, சொல்லுங்க. செபுலோன் என்ன சொன்னாரு? தேங்க்யூப்பா, நீ தான்டா உற்சாகப்படுத்துற, தேங்க்யூடா, நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு. யார் ஆமேன்னு சொல்ல, நான் வரேன்றியான். என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இதுகளுக்கெல்லாம் வசனம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. வண்டு வந்து கொடுத்துட்டு போது பார்த்தீங்களா? பேசுங்கண்ணே பேசுங்கண்ணே. செபுலோன்ட்ட கடற்கரை அருகே இருப்பீங்கன்னு சொன்னாரா? எனக்கெல்லாம் கடற்கரை அருகே இருந்தாங்களா? ஆனா நப்தலிட்ட ஒண்ணு சொன்னாரு. என்னது? அது நிறைவேறணும்ல. இன்பமான வசனம்னா ஒரு டிரான்ஸ்லேஷன்ல குட் நியூஸ்னு போட்டிருக்கு. என்ன நியூஸ்? இந்த இதுல பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ்னு போட்டிருக்குல. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல குட் நியூஸ். குட் நியூஸ்னா இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல காஸ்பல். காஸ்பல்னா சுவிசேஷம். உலகம் ஃபுல்லா சுவிசேஷத்தை கொண்டு போனதே 11 கலிலேயர்கள். I love இந்த 11 கலிலேயர்கள்ல உலகம் ஃபுல்லா சுவிசேஷ சொல்ல அனுப்புனார்ல. எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டான், ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டான். அதுல குறிப்பிட்டு ஒருத்தர் இருந்தான், ஆமா, அவர் இயேசுவே நம்பல. எப்படிப்பட்டவன் நம்ம ஊருக்கு வந்திருக்கான் பாத்தீங்களா? இயேசுவே நம்பல. நீ உண்மையிலே இயேசுதானான்ற வந்து தொட்டு பாடுறா. பய போய் தொடுறான். அவர் தழும்புகளை தொட்டு பார்க்கறான். கையில தழும்பு இருந்துச்சா, காலில் தழும்பு இருந்துச்சா, இங்க ஒரு தழும்பு இருக்குது. இந்த வெலானா இங்க குத்துனா நேரா ஹார்ட்டுங்க தான் இருக்கு, தெரியுமா? இதுதான் ஹார்ட் இருக்கு. வெளால குத்துனா அது ஹார்ட்ல போய் தச்சுச்சு இயேசுவை. இங்கதான் ஒரு காயம் இருக்கு இயேசுக்கு. என்ன இருக்குது? bless you. எங்க இருக்குது? இவன் ஒவ்வொரு காயத்தையா தொட்டுட்டு
அப்படியே இயேசுட்ட போய் இந்த இந்த மார்பு பக்கத்துல, இந்த இருதயத்து பக்கத்துல ஹார்ட்டை தொடுறான். அங்க ஒரு சத்தம் கேக்குது, இந்தியா இந்தியா. உடனே சொன்னான், போடுறா இந்தியாவுக்கு டிக்கெட்ட. இந்தியாவுக்கு டிக்கெட்டை போட்டது மட்டும் இல்ல, சென்னையில வந்து பார்த்திருக்கிறாரு. ஆதியாகமம் 49 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் சென்னையில நிறைவு. I love India. I love. I love. I love. அப்பா I love Madras. I love Madras. இப்ப இயேசு உங்களை பார்த்து I love பட்டாபிராம். I love. Oh, I love பட்டாபிராம். I love. இப்போ I love ACPM. I love ACPM. I love. Bless you. Bless you. இதோட பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். யாக்கோபு தன் பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதத்துல இந்தியா இருந்திருக்கு, அந்த ஆசீர்வாதத்துல சென்னை இருந்திருக்குது, அந்த ஆசீர்வாதத்துல நீங்களும் நானும் இருந்திருக்கு. 2 கையை உயர்த்துங்களேன். எங்க சொன்னதை செய்வார். அவர் செய்யும் பொழுது அது மகிமையாய் விளங்கும். நான் பிரசங்கத்தை முடிச்ச ஒரு 2 நிமிஷம் எல்லாம் கைகளை உயர்த்து.